பக்தி டாக்ஸ் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் வருகிற 29ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷத்தில் இருந்துட்டு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சிம்மம், துலாம், தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களை கண்டிப்பாக தந்திருப்பார். அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருக்கும். கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒரு உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். துலா ராசிக்கும் அப்படி தான். கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ, சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தந்தையுடன் மனோபீதம், தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் போக முடியாமல் அவரை தடுப்பது, பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது, வாக்குவாதம் செய்வது, இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் 5ஆம் தேதி, அது 5/1/2024 வரைக்கும் மேசராசியில் செஞ்சிருப்பார். இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்பொழுது இதில் இந்த சிம்மம், துலாம், தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வகையில் 12 ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். மேஷராசி நேயர்களை, வருகின்ற 29/12/2023 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 1/5/2024 வரை சாதாரண நல்ல தன்மையுடன் அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் சனியோட பார்வை அவருக்கு உண்டு. இதுவரை வக்ரகதியில் இருந்த குரு பகவான் மேசராசி நேயர்களுக்கு, ராசியிலேயே குரு ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க. அதை இந்த ஜென்மகுரு சில பிரிவினைகளை கண்டிப்பாக உங்களுக்கு தந்திருக்கும். குடும்பத்திலிருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை, பெற்றோருடன் வாக்குவாதம், மனைவி குழந்தையுடன் ஈடுபாடற்ற தன்மை, இல்லை மனைவி குழந்தைகளால் நமக்கு பிரச்சனை, இல்லை மனைவி குழந்தை பெண்கள் யாராவது இருந்திருந்தால் அவர்கள் மேசராசிக்காராக இருந்தால் கணவனுடைய பிரச்சனை, இது போன்ற தன்மைகளை எல்லாமே அது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்கும் இந்த வக்ர தன்மைகள். ஏன்னா பாக்கியாதிபதி, மேஷத்திற்கு பாக்கியாதிபதி குரு. அந்த குருவை ராசியில் வக்ரகமடைந்து இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. அது வரக்கூடிய 29/12/2023 முதல் அது நிவர்த்தியாகி நல்ல தன்மையில் சஞ்சரிக்கப்படும். இது ஒரு உத்தமமான விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர் அந்த குரு பகவான் மேசராசிலிருந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகளின் கல்வி கேள்வி சற்று மேன்மை அடையும். ஏன்னா இப்போ எக்ஸாம் வரக்கூடிய அனுவல் எக்ஸாம் வரக்கூடிய விஷயம் தானே. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் படிக்கணுங்கிறதையும் தீர்மானம் நல்லா எடுக்கலாம். அடுத்தது இளம் வயது பால்ய பருவத்தை தாண்டி கல்லூரியில் படிப்பை சேர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன படிப்பை நாம் தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரி கல்லூரியில் சேர்க்கலாம், வீட்டிலே ஒரு இருக்கும் இடத்திலேயே தினமும் சென்று வரும்பாய் சேர்ப்பதா, இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைப்பதா என்ற பல விஷயங்களுக்கு அது உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கொடுத்துரும். அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போது அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நமது குடும்ப கலத்தரஸ்தானம், அது இல்லறஸ்தானத்தை இது குறிக்கக்கூடிய விஷயம். இதுவரை மனைவியோடு இல்லை நண்பர்களோடு சில விவாதங்கள் ஏற்பட்டு சற்று பிரிவினை கொடுத்திருந்தால்
அதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நண்பர்கள் உதவியினால் உங்கள் வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நாளைக்கு இப்போ சனிப்பயிற்சி வேறு ஆக போகுது. சனிப்பயிற்சியாகி அவர் கும்பத்துக்கு வந்துடுவார். வாக்கிய ரீதியாக திருநள்ளாறு எல்லாம் சனிப்பயிற்சியாகும் விட விமர்சையாக 20/12/2023 அன்று நடக்கப் போகிறது. அப்படி சனியோட பார்வை வேறு உங்களுக்கு குருவுக்கு விடும். அப்போ சனி என்பது என்ன? உழைப்புக்காரகன். உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன், மக்கள் தொடர்பு காரகன் என்றும் நாம் சொல்லலாம். அப்போ அரசியல் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேன்மை தரும். அரசியல்வாதிகள் இருந்தால் அவர்களுக்கும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு பூராமே எங்கும் வெள்ளக்காடாகிய மக்கள் அவதிகள் நிறையப்படுகிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் அவர்களுக்கு உதவிகள் செய்து, இந்த மேசராசிக்காரர்கள் உதவிகள் செய்தால் அந்த உதவி அவர்களுக்கு மனதளவில் நிலைத்திருக்கும். நாளை மறுநாள் எலெக்ஷன் தேர்தல் நடக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக பயன்படும். நமக்கெல்லாம் உதவி செஞ்சவர்ப்பா, இவர் ஆட்சியில் இருக்கணுங்கிற எண்ணத்தை மக்களுக்கு தோற்றுவிக்கும். அப்புறம் நண்பர்கள் உதவியினால் உங்கள் தொழில் முன்னேற்றம், தொழிலில் ஒரு மாறுதல், இவை அனைத்துமே நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. மனைவி வகையிலும் ஒரு அந்யோன்யம், மனைவியாகட்டும் கணவராகட்டும், ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு அந்த அந்யோன்யத்தின் மூலம் நாம் இருவருமே தவறை உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உல்லாசம் சென்று வருவதற்கு இவை எல்லாமே உங்களுக்கு சற்று மனதில் சந்தோஷங்கள் ஏற்படும். இந்த சந்தோஷத்தினால் குடும்பங்கள் அனைத்துமே தந்தை ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஒரு தீர்த்த யாத்திரை செல்வது, கோவில் குளங்களுக்கு செல்வது, முன்னோர்கள் காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது, முன்னோர்களுக்கு பிரீதி ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்வது, பரிகாரங்கள் செய்வது, இவை அனைத்தும் செய்து முன்னோர்கள் ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 மாதம், மே மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டியது அவசியம். அதுவும் பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய எல்லா இடமும் பரிகார ஸ்தலம் ஆயிராது, எல்லா இடமும் வெறும் புண்ணியஸ்தலமாக இருந்துடாது. ராமேஸ்வரம் இருப்பதிலேயே தமிழ்நாட்டில் மகத்துவமான ஒரு ஸ்தலம். அங்கே பரிகார ஸ்தலமும் அதுதான், புண்ணிய ஸ்தலமும் அதுதான். அங்கு கோதண்டராமர் கோவில் இருக்கிறது. தனுஷ்கோடி செல்லும் பாதையில் அந்த கோதண்டராமர் கோவிலில் சென்று ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன், ஹனுமார், சுக்ரீவன், அப்புறம் நம்ம விபீஷணன் அனைவருக்குமே அங்கே சன்னதி இருக்குது. ஒரே சன்னதிக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் என்று சொன்னால் அதுதான். அங்கே வைத்து தான் ராமரவருக்கு விபீஷணை லங்கேஸ்வரன் என்று சொல்லி முடிச்சுட்டு ராஜ்யாபிஷேகம் செய்தார். பட்டாபிஷேகம் ராவணனை வதம் செஞ்ச பிறகு நடந்தது. ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்தார். ஆனால் இழந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களாகட்டும் மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 4 மாதங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஆகையால் இறை வழிபாட்டத்தில் மனதை செலுத்தி இல்லறத்தோடு இன்பமாக இருந்து குழந்தைகளை குதூகலிக்க வைத்து சீரும் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரியட்டும். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் ரிஷபராசியில் சந்திக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதுவரை அவர் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். வருகின்ற 29/12/2023 முதல் அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள், திருமண விஷயமாகட்டும், குழந்தைகள் திருமண விஷயமோ இல்லை நமது வீடு வாங்கி கட்டுவதாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள், தடைப்பட்டு கொண்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே அந்த தடைகள் விளங்கி ஒரு சுபிட்சமான ஒரு தன்மை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் இதை இப்போ நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்கள்கிட்ட ஒரு பணம்
சம்மந்தப்பட்ட விஷயமோ வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதோ வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் பாதுகாத்து வைக்கணும். ரிஷபராசிக்காரர்களை வந்து பணம் இருக்குன்னு சொல்லி ஆடிடக்கூடாது. நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், அது செய்யலாம், இதை செய்யலாம்னு கற்பனை கோட்டைகள் கட்டி வாழ்வதை விட்டு விட்டு, ஏன்னா 1/5/2024 உங்கள் ஜென்ம குருவாக அது வரப்போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ ஜென்ம குருவாக வரும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். இன்று நீங்கள் அதை பாதுகாத்தால் அன்று உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை அந்த குரு பகவானின் பார்வைப்படுவதால் தாயாரின் உடல்நிலை தேரும். ஒரு தன்மையான ஒரு மருத்துவரை அணுகி அந்த மருந்துகள் மூலம் ஆரோக்கியம் தாயாருக்கு பெருகும். தாயாரை பரிபூர்ணமாக கவனித்து வாருங்கள். எங்கு சென்றாலும் வீட்டுக்கு வந்தால், அம்மா சாப்பிட்டீங்களா, உடம்புக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே, ஏதாவது டாக்டர்கிட்ட போகணுமா சொல்லுங்கள், பரிவோடு கேட்டு வாருங்கள் தாயாருக்கு. தாயின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது பரிபூர்ண நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வக்ர நிவர்த்தியை பற்றி மட்டும் குரு பயிற்சி விஷயம் பிறகு நம்ம பேசலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியும் குரு பகவான் பார்ப்பதால் இந்த 4 மாதங்களுக்குள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாதங்களுக்குள் நீங்கள் பெற்று வந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலம் நாம் பட்ட அனைத்து கடனையும் தீர்த்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதாவது மனுஷனுக்கு இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். எந்த நேரம் வீட்டு வாசல்னு நம்ம அசிங்கப்படுத்துகிறாங்களோ கடன்காரங்களோ ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதிலேருந்து நீங்கள் விலகி வெளியே வந்து கௌரவமாக சொல்லு, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டேன், உங்களுக்கு தர வேண்டிய கடனை எல்லாம் நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. மனுஷன் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்து போகலாம். ஆனால் கடன் இல்லாமல் ஒரு 2 வாய் சாப்பாடு சாப்பிட முடியல, அந்த நிம்மதிக்கு ஈடான நிம்மதி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கடன் நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயத்தில் வந்து எதிர்பாராத வரவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. எதிர்பாராத வரவுகள் என்றால் அதை சற்று நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அது உங்களால் சமாளிக்கப்படக்கூடிய அளவு வருமானமா, இல்லை தேவையில்லாமல் நாளை மறுநாள் பிரச்சனை வரக்கூடிய அளவு உண்டான வருமானமானு யோசிக்கணும். ஏன்னா பிரச்சனை வரதுக்கு வருமானம் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் கூட இருந்தாங்க, பின்னாலே இடம் ஒரு 10 கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோ, 5 கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோன்னு சொன்னேன்னா, ஆஹா நம்ம சாதிச்சிடலாம் நினச்சிங்கன்னா செமமையாக சிக்கிடுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வரவு, ஒரு வருமானம், ஏன் லாட்ரி கூட அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டூராக கேரளா பக்கம் போனோம், ஒரு லாட்ரி பார்த்து வாங்கின போல் தோணுச்சு, வாங்கிட்டீங்க, பிரச்சனை இல்லை, அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட உங்களுக்கு விழலாம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வர்ற பணங்கள் வந்து லீகலாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த பணத்தை நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கணும். அந்த குரு பயிற்சி அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு. எதிரிகளும் உங்களிடம் இருக்கக்கூடிய விரோதத்தன்மையை விட்டு சுமூகமாக பழகுவார்கள். ஒரு நட்பு வட்டாரத்தில் நட்போடு பழகுவார்கள். அப்போ நம்ம ஆள்கிட்டப்பா, நம்ம பங்காளிப்பா, நம்ம சொந்தக்காரன், இவர்கிட்ட போய் நம்ம என்ன பிரச்சனையை பண்ணுறது, எதுக்கு போட்டு இது மாதிரி இல்லை, இது மாதிரி சரிப்பா வாப்பா விடுப்பா, நடந்து போச்சு, இனிமேல் நாம் நல்லா இருப்போம். அந்த எண்ணத்தில் உங்களை விரோதித்த உங்கள் பங்காளிகள், சொந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் இவர்கள் எல்லாமே சற்று உங்களிடம் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். நன்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 4 மாதங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் விசேஷம். உங்கள் ஆரோக்கியம் மேன்மையடையும், வியாதிகள் குறையும், ஆயுள் பலம் சற்று கூடியிருக்கும். அதே சமயத்தில் இறைவழி நாட்டத்தில் மனதை பரிபூர்ணமாக நீங்கள் செலுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு மீறிய சக்தின்னு ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமாக அது ஏதோ ஒரு பேர், ஆனால் இறைவன் நம்மெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறோம். அந்த சக்தியை நம்ம மதிக்கணும். அந்த சக்தியை மதிக்க கற்றுக்கிட்டாலே நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம வந்து சாதிச்சிடலாம். ஏன்னா துன்பம் வரும்போதும் அந்த சக்தி நம்மளை துன்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை நம்ம கொடுத்துரும். நல்லது வரும்போது பிரச்சனையே இல்லை, சந்திக்கலாம். ஆயுள் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சொன்ன மாதிரி நான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, அது நடப்பதற்குண்டான சாத்தியங்களும் இந்த 4 மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கும் உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
இந்த புண்ணிய நதிகளில் சென்று நீராடுவதை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். சமுத்திர ஸ்நானம் செய்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, உடல் தூய்மையோடு மன தூய்மையை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் அதீத முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது இப்போ இந்த குரு பயிற்சிக்கு குருவின் பார்வைக்கு என்று ஒரு தன்மை உண்டு அல்லவா? அந்த தன்மை அது நட்பு கிரகமோ நட்பு ராசியோ பகை ராசியோ அதை பற்றியெல்லாம் அதோட பார்வைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை உங்களை வெகுவாக சிறக்க வைக்கும். இப்பொழுது சுபவிரயம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தைகளின் கல்விக்காக வெளியூர்களுக்கு அனுப்புவது, இவை போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் மிகுதியாக கண்டிப்பாக நடக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்து தங்கள் வாழ்வை சிறப்படைய செய்வதற்கு அன்றாடம் நான் தொழும் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இதுவரை வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு சில எதிர்மறைவான வினைகளை உங்களுக்கு தந்திருப்பார். இப்பொழுது வருகின்ற 29/12/2023 முதல் அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது குரு பயிற்சி ஆகும் முறை, அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆகுது, அது வரைக்கும் நேர்கதியில் சஞ்சிக்கிறார். இந்த நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பகவானின் பார்வை வெளியிடுகிறது. அந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சீரும் சிறப்போடு நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். குரு வழிபாடு என்பது மிகவும் மகத்துவமான விஷயம். அது பாட்டு சும்மா ஜோசியர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மிதுனத்துக்கு குரு பகை பாதகாதிபதி இதெல்லாம் கணக்கு வச்சுக்கூடாது. குருவின் பார்வைக்கு என்ற ஒரு தன்மை உண்டு. அதன் பார்வை அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கும். அதில் பகை இதெல்லாம் கிடையாது. அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், மனோதைரியம் கூடும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒரு கால்குலேட் போட்டுட்டா கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு தான் நிச்சயமாக நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க. ஒரு இதனால் வருகின்ற தயக்கங்கள் இனி உங்களுக்கு இருக்காது. அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. அப்போ 5 என்பது பூர்வ புண்ணிய பலம். அப்போ குழந்தைகளின் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கும். ஏதாவது ஒரு துறையில் குழந்தைகள் நற்பெயர் சம்பாதிப்பார்கள். அதனால் உங்கள் கௌரவம் கூடும். அது மட்டுமல்ல, பூர்வீக தோஷங்கள் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவை தீர்ந்து சுமூகமாக உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பரம்பரை சொத்தில் பங்காளிகள் கூட தயாராக நடந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்களும் பங்காளிகளும் பின் வாங்கிடுவாங்க. உங்கள்கிட்ட போட்டி போட்டுல இருக்க மாட்டாங்க. இது இந்த 4 மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்களாக நடக்கும். ஆலயங்களுக்கு செல்வது, தீர்த்த யாத்திரைகள் செல்வது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஆண்டவர்களை வழிபடுவது, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். திடீர்னு பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க, எப்பா மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி 4 கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரணும், நான் போயிட்டு வாங்கப்பா, நான் ரூபா தர்றேன்ப்பா, வண்டி ஏற்பாடு நான் பண்ணி தரேன்ப்பா, நீங்கள் தைரியமாக எங்கள் பாட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்புவதால் பெற்றோர்களின் மனம் குளிர்ந்து சந்தோஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அது உங்களுக்கு அதீத நற்பலன்களே கிடைக்கும். என்றைக்குமே பெற்றவங்க ஆசீர்வாதங்கிறது எல்லாருக்குமே வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, எதை செய்தாக இருந்தாலும் நாம் அவங்களோட அதிகமாக படிச்சிருக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைகளே எங்களோட நாங்கள் பெரியவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் செய்யாததையும் இந்த மகன் செய்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்தில் தான் அவர்களுக்காக நாம் உழைத்து கொண்டிருப்போம். அப்போ என்னதான் அவரோட நம்ம பெருசாக படிச்சிருந்தாலும் நம்ம அப்பாட்ட இருந்தப்பா இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன்ப்பா, உங்கள் கையால் ஆசீர்வாதம் பண்ணி இந்த ரூபா வச்சுருக்கேன்ப்பா எடுத்து கொடுங்கப்பா சொல்லிட்டு வாங்கிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக அது நிச்சயமாக நல்லது நடக்கும், வெற்றியும் கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு சற்று அதிக மகத்துவம் கொடுத்து நீங்கள் பெரியோர்களின் ஆசீர்வாதம் எந்த வேலை செய்யலாம் அந்த வேலை நிச்சயமாக நடக்கும். அது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறதால இப்பொழுது அது சாதகமான ஒரு காலகட்டம்.
ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறதுனால, ஒரு வண்டி வாசனை வாங்கினாலோ, ஒரு வீட்டுக்காக அக்ரிமெண்ட் போட போகிறீங்களோ, ஒரு நிலம் வாங்க போகிறீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி, தந்தையின் கை மூலம் எடுத்து வாங்கி செல்லுங்கள். அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் வந்து பார்க்குறார். அப்போ 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நட்பு, பணம் வரவு, இல்லறம், இவை அனைத்துமே வெளியே இருந்து நமக்கு வர்றது. மனைவியோ கணவனோ வெளியே இருந்து நமக்கு வர்றது தானே. அப்போ இதெல்லாம் சுமூகமான ஒரு தன்மை ஏற்படும். வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்ததுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, மீனராசிக்காரங்க கருத்து வேறுபாடு பிரிந்து செலவு நிலையில் கூட வந்திருக்கலாம். கோவப்பட்டுட்டு அவங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு மனைவி போவாங்க, இல்லைன்னு நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஆம்பளையாக இருந்து விரட்டி விடுவாங்க. இது எல்லாமே இருந்திருக்கும். அதையெல்லாம் தீர்ந்து இப்பொழுது ஒரு சுமூகமான ஒரு உறவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நண்பர்களும் நன்கு ஒத்தாசையுடன் நமது நண்பருக்காக நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களை நெருங்குவார்கள். வியாபாரத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு யோகங்கள், வெளிநாடுக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக இந்த காலகட்டங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆக இந்த குரு வக்ர நிவர்த்தி என்பது மிதுன ராசியை பொறுத்தவருக்கு ஒரு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறை வழிபாடு, முன்னோர்கள் ஆசிகளை பெறுவது, நட்பு வட்டாரங்களில் சீரிய சிந்தனையோடு செயல்படுது. ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது பணங்கின தேவைன்னு சொல்லுப்பா, நான் தர்றேன், என்கிட்ட சும்மா தான் பேங்கில் இருக்குது, நீ ஏதாவது தொழிலை தொடங்கு, குடும்பத்தை போகிற நல்ல நிலைமை கொண்டு வா, வீடு வாசல்லாம் வாங்கு, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோ, மனைவிக்கு மருத்துவ செலவெல்லாம் இருந்து சின்ன பிரசவ காலங்களில் தான் நல்லபடியாக பண்ணு. இது எல்லாமே இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு, அதாவது 1/5/2024 வரை, அப்போ வந்து குரு பயிற்சி ஆகுது, அது வரைக்கும் உண்டான காலகட்டங்கள் இதெல்லாம் வந்து அதீத நற்பலன்களை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆக நீங்கள் எல்லாம் என்ன, தங்களுடைய குரு, முதல் குரு என்பதே தந்தை தான். குலதெய்வ வழிபாடில் கவனத்தை செலுத்தி, குரு வழிபாடில் கவனத்தை செலுத்தி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை கண்டிப்பாக வணங்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு வணங்குவதால் உங்களுக்கு அதீத நற்பலங்களும் ஒரு மேன்மையும் கிடைக்கும். அனைத்து வளங்களும் பெற்று மிதுன ராசிக்காரர்கள் சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களே, வருகின்ற 29/12/2023 அன்று இதுவரை வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த குரு பகவான் 1/5/2024 வரை நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார். இது கடகராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு யோகமான காலகட்டம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் கடகராசியின் பாக்கியாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லலாம் எல்லாரும் 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்று, அப்படியெல்லாம் இல்லை. என்றால் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். 5ஆம் பார்வை, பூர்வ புண்ணிய பார்வையாக குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் இடம் என்பது என்ன? தனம், கல்வி, வாக்கு, குடும்பஸ்தானம், இவை அனைத்திலுமே ஒரு மேன்மை கிடைக்கும். தனக்காரகன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு மகத்துவமான செயல் அல்லவா? ஆகையால் இந்த 29/12/2023 முதல் தங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது, இது உறுதி. மேலும் அனைவருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்கிறேன். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை தான் கெடுப்பாரே தவிர பார்க்கும் இடத்தை பரிணமிக்க வைப்பார். இருக்குமிடம் பால் என்று சொல்வார்கள், பார்க்குமிடம் பரிணமிக்க வைப்பார். இருக்குமிடம் பால் என்றாலும் அதற்கு கெடுத்து விடுவார் என்ற அர்த்தங்கள் கிடையாது. குரு என்பவர் யார்? ஞானம், போதிக்கும் தன்மை, அமைதி, சாந்த ஸ்வரூபம், சர்வரையும்
அனைவரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, எதிலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை, பாரபட்சமின்றி நடக்கும் தன்மை. அதைத்தான் நம்ம பால் அப்படிங்கிறோம். ஏன்னா பெரியவங்க என்றைக்குமே அமைதியாக தானே இருப்பாங்க. நிறைகுடம் தானே, நிறைகுடம் நிமிர்ந்து தான் நிற்கும், குறைகுடம் தான் கூத்தாடும். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதோடு அல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். குடும்பத்தின் மேன்மை, சுகம், வீடுகள், வண்டி வாகனங்கள், தாயாரின் ஆரோக்கியம், இவை அனைத்துமே 4ஆம் இடத்தில் நாம் சொல்லலாம். அப்பொழுது என்ன, புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்று பல கனவுகளில் இருந்தவர்கள் நிச்சயமாக இந்த 4 மாதங்களில் அதை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு கட்டுவிட்டு பாதியில் நிற்கிறதா, கவலை வேண்டாம். இந்த குருவின் வக்ரகதித்தன்மை நிவர்த்தி அடைந்து நேர்பார்வை என்பது அதிகமிக்க ஒரு மகத்துவமிக்க ஒரு தன்மை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஒரு குதூகூலமான வாழ்க்கை அடைய முடியும். தாயாரின் உடல்நிலை சரியாகாமல் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் சரியான மருத்துவர் பற்றிய தகவல் உங்களுக்கு கிடைத்து அந்த மருத்துவ ரீதியாக உங்கள் தாயாருக்கு சிகிச்சைகள் கொடுத்து அவருடைய ஆரோக்கியத்தை பெற்று அவரும் சந்தோஷத்தில் மகனே நீ நல்லா இருப்ப என்று பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்வார். இவை அனைத்துமே உங்களுக்கு இப்பொழுது நடக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, கடகராசிக்காரர்கள் என்று சொன்னாலே அவருக்கு மேலே நாட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. அந்த மேலே நாட்டு செல்வதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தால் இப்பொழுது மிகவும் தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். நீண்ட நாட்களாக விசாக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விசா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அவர் பாக்கியஸ்தானங்கிறதே நீர் ராசி இல்லாமல் உங்களுக்கு ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானம், அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திற்கும் அவருடைய நேரடி பார்வையிடும். அந்த ஸ்தானாதிபதியே குரு தான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு. எதிரிகள் தொல்லைகளும் நீங்கிவிடும். இதுவரை உங்களிடம் விரோதம் கொண்டிருந்தவர் கூட நட்பு பாராட்ட தொடங்கி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். உடல் ரீதியாக அதுவும் வயிற்று பிரச்சனை அதிகமாக யாருக்கும் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த வயிற்று பிரச்சனை, ஒரு அஜீரண கோளாறு, அல்சர் ப்ராப்ளம், இது எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்பேற்பட்ட இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி லோக குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானை கடகராசிக்காரர்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று அனுதினமும் பாராயணம் செய்து போற்றி வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு தன்மை இந்த 4 மாதத்திற்குள் ஏற்படும். ஆனால் இதே 4 மாதத்திற்குள் ஏற்படக்கூடிய இந்த தன்மையை நீங்கள் அதிகமாக டாம்பீகமாக ஒரு அகங்கார நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது. காரணம் என்ன, அடுத்தது குரு உங்களுடைய லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்திற்கு வருகிறார். ஒரு வருடம் சஞ்சரிப்பார் அல்லவா. அந்த காலகட்டத்திற்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் சேமித்து வைத்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதீத நற்பலன்களை இந்த கடகராசிக்காரர்கள் அடைவார்கள். என பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரோகஸ்தானத்தை பார்ப்பது என்பது சற்று விசேஷமான ஒரு விஷயம். ஆகையால் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபட்டு சீரும் சிறப்போடு வாழ அன்றாடம் நான் துளும் எல்லாம் அல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை விட்டு மேசராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களாக வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருந்து உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம், சில பின்னடைவுகளை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்
29/12/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் ஈடேற்றக்கூட ஒரு தன்மை ஏற்படும். சரீரம் ரோகத்தில் சிக்கியிருந்தால் அந்த ரோகத்திலிருந்தும் நிவாரணம் கிடைத்து ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம், ஒரு ஆக்ரோஷம் ஏற்படும். பட்ட கஷ்டங்கள் சற்று அனுபவங்களாக இருந்து உங்களை மேலும் மேலும் இன்னும் நாம் உழைக்க வேண்டும், நமது குடும்பத்தை நன்கு பராமரிக்க வேண்டும், சேமிப்புகள் பெருக வேண்டும் என்ற ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு எல்லாம் காரணமாக அவர் உங்களுடைய ஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். ஏன்னா புத்திரஸ்தானம்ங்கிறத உங்கள் ராசி, அதற்கு 3ஆம் இடம் என்று சொல்லப்போனால் குழந்தைகள் அதீத முயற்சியினால் நன்மைகள் பல அடைவார்கள், கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்கள் பெயர் போற்றக்கூடிய அளவு போகும்போது யார் பிள்ளை பாது இன்னொருடைய பிள்ளை, ஆனால் இன்னொருடைய பிள்ளையா அப்படி ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு உன்னத நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த வக்ரகதி நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரிவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம். ஏனால் வக்ரத்தன்மையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். உங்களை அறியாமலே சில விரோதத்தை நீங்கள் வளர்த்திருப்பீர்கள். நீங்கள் உங்களை பொறுத்தவரை சரி என்று எண்ணத்தில் செய்திருப்பீர்கள். ஆனால் அது விரோத சக்தியாக சற்று மாறுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த தன்மையெல்லாம் நீங்கி ஒரு மேன்மையான தன்மையை உருவாகக்கூடிய காலம்தான் இந்த வக்ர நிவர்த்தி குரு பகவானுக்கு என்று நாம் உன்னதமாக சொல்லலாம். அதுவும் முயற்சி, எது போன்ற தொழிலை நாம் செய்ய வேண்டும், எது போன்ற தன்மையினால் நம் குடும்பத்தை மேன்மைப்படுத்த முடியும், நம் தாய் தந்தையர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்று சிந்திக்கும் ஆற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கும். அவ்வாறு சிந்தித்து நமது பெற்றோர்களை ஆன்மீக யாத்திரைகள் அனுப்புவதற்கு, பித்ரு காரியங்களை நிவர்த்தி செய்வதற்காக கோவில் குளங்களுக்கு அழைத்துச் சென்று ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்குண்டான எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வண்டி வாகனங்களில் பழுதுகள் நீக்கி, இல்லை பழைய வண்டியை விற்று புது வண்டியை வாங்கி தன் சொந்த வண்டியில் அப்படி ஒரு ஸ்டேரிங்கில் உட்காந்து அப்படியே நல்லா சும்மா அப்படி சந்தோஷமாக ஸ்டேரிங்கில் உட்காந்து அந்த ட்ரைவ் பண்ணி நம்ம குடும்பம் பின் சீட்லேயும் அதுக்கு பின் சீட்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் உட்காந்துட்டு ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக அப்படி ஒரு மனநிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கற்பனையை பூரா நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 29/12/2023 சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அதுவும் பலப்படுகிறது. ஸோ முன்ஜென்ம வினைகள் நற்பலன்களாக மாறி ஒரு சீரும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்குண்டான காலத்தை இது கொடுக்கும். இதுதான் நான் சொன்னேன். ஆன்மீக சுற்றுலான்னு நான் சொன்னது. தந்தை ரொம்ப நாளாக கேட்டிருக்கார், எப்பா எனக்கு ரொம்ப நாளாக காசிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குப்பா, ஏதாவது ஏற்பாடு பண்ணக்கூடாதா? இந்த பண்ணுறப்பா, ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு இல்லாததா? அழகாக ட்ரெயினில் போகிறதுக்கே யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிப்பா, அப்பா காசி யாத்திரை போய்ட்டு வாங்கப்பா ஜம்முன்னு அவர் நல்ல பணங்கள்லாம் காயின் கொடுத்து அம்மாவை பையன் ஜம்முன்னு கொண்டு ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு தான் சொந்த வண்டியில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த பெற்றோர்கள் மூதாதையர்கள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் தான் நம்மை வாழ வைக்கும். குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் யார் ஒருவருக்கு சித்திக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் பின்னடைவை கண்டிப்பாக அடைய மாட்டார்கள். அப்படி ஒரு தன்மையை தான் இந்த குருவின் வக்ர நிவர்த்தி இந்த சிம்ம ராசிக்கு வழங்கப் போகிறது. சிம்மராசி அன்பர்களே, தயாராகுங்கள். நீங்கள் குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என்றால் உங்கள் ராசி அதிபதியே சூரியன் என்பவன் பித்ருக்காரகன். அப்போ பித்ருக்காரன் என்று சொன்னாலே முன்னோர்கள் வழிபாடு அங்கு தானாக வந்துவிடுகிறது. அதில்
நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அப்பாட்ட போய், அப்பா நான் இந்த மாதிரி புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு வண்டி வாங்க போகிறேன், இல்லை ஒரு வீடு வாங்க போகிறேன், அதுக்கு முன்னால் உங்கள் மனசில் ஏதாவது ஆசைகள் இருந்தால் சொல்லுங்கப்பா. ஏன்னா நான் பாட்டு ஆரம்பிச்சுட்டு உங்கள் மனசில் நினைக்கக்கூடாது, நம்மளை இந்த மாதிரி கோயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க கேட்க மாட்டேங்கிறானே, அவன் பாட்டு வியாபாரம் அது இது பண்ணுறானே, நல்லா இருக்கட்டும், என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாமாங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துடக்கூடாது. ஆகையால் உங்களுக்கு எங்கேயாவது தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்கள்லாம் போகணும் ஆசையை சொல்லுங்க, முதல்ல அதை நான் நிறைவேற்றுறேன்ப்பா. அதுக்கப்புறம் உங்கள் ஆசீர்வாதத்தால் நான் என்னுடைய புது தொழிலையோ புது வண்டி வாங்குவதையோ புது இடம் வாங்குவதையோ நான் செய்கிறேன். உங்கள் கையால் வண்டிக்கு சாவி எடுத்து கொடுங்கப்பா, உங்கள் கையால் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுங்கப்பா. நம்ம காசு தான், அவங்க எடுத்து கொடுத்தா அது ஆசீர்வாதம். கோவிலுக்கு நாம் கொண்டு போய் கொடுக்குறோம், அது வெறும் சாதம், அங்கே நைவேத்தியம் பண்ண பிறகு அது பிரசாதமாக மாறுகிறது. அதே போன்றுதான் நமது தந்தையின் நிலையும். இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்து சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் தொழும் எல்லாம் அல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய சுகம் மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் கடந்த ஒரு வருடமாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதில் வக்ரகதி வேறு பெற்று சற்று சிரமங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா குரு கன்னிராசிக்கு மாரகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பின்னடைவை கொடுத்தா அதுக்கு அடுத்தது ஒரு நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். புயலுக்கு பின் அமைதி என்பதே போன்ற ஒரு விஷயம். அப்போது நீங்கள் கடுமையாக உழைச்சிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் 8ஆம் அதிபதி. ஆனால் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு அவர் பார்வைப்படுகிறது, உங்கள் விரயஸ்தானத்திற்கும் பார்வைப்படுகிறது. இப்போ விரயம் என்று எடுத்துக்கொண்டால் அதை சுபவிரயமாக மாற்றுவதற்கு மதியுகத்தோடு நீங்கள் செயல்படுவது மிகவும் சாலச் சிறந்தது. அந்த செலவுகள், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணுறோமா, ரைட், அதுக்கு நகைகள் வாங்குறது, பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காக மேன்மையான ஒரு நல்ல தன்மையான ஒரு கல்லூரியில் சேர்ப்பது, இல்லை வெளிநாடுக்கு சென்று அனுப்புவது, வெளியூர்களுக்கு சென்று அவர்களை ஆசிரியர்கள் தங்க வைத்து அவர்களை நல்ல கல்வியின் தன்மையை கொடுக்க செய்வது, இவை எல்லாமே ஒரு சுப விரயம் தானே, ஒரு சந்தோஷமான செய்யக்கூடிய விரயங்கள் தானே. எதிர்பாராத விரயங்கள் வந்தால்தான் மனம் கஷ்டப்படும். அந்த எதிர்பாராத விரயங்கள் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கும்போது நடந்திருக்கலாம் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. ஆனால் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அது சுப விரயங்களாக மாறும். நாட்களாக தன் பெண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வரன் வது தேடிக்கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக இந்த 4 மாதங்களுக்குள் நிறைவேறும். ஏன்னா மே மாதம் 1, 2024 குரு பயிற்சியாகிறார். அது பயிற்சியாகிறது உங்களுக்கு இன்னும் அதீத நன்மையை தரும். ஏன்னா உங்களை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசி அவர் பார்க்க போகிறார். அது நம்ம அடுத்த நிகழ்வுகளில் நம்ம பேசுவதை பற்றி. இப்போ இந்த வக்ர நிவர்த்தியாய் உங்கள் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்பட்டு நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு தினம் காலம் என்று நாம் சொல்லலாம். அதேபோல் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது என்பது குடும்பத்தில் குதூகூலங்கள் பூத்து குலுங்கும். மனைவி, மக்கள், குழந்தைகள், தாய், தந்தை அனைவரும் ஒன்று கூடி ஆலயங்களுக்கு செல்வது, சொந்தக்காரர்கள் இல்லங்களுக்கு செல்வது, இப்படி பல சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஒரு மன அமைதி, மனம் என்றும் அமைதியுற்று சாந்தமாக இருந்தாலே பல விஷயங்களை நம்மால் சாதிக்க முடியும். சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் தானாக கிரியேட் ஆகும். மன அமைதியாக இருக்கும்போது அதை செய்யணும். ஆத்திரத்தில் எதையுமே செய்யக்கூடாது, அவசரத்தில் எதையுமே செய்யக்கூடாது. இது போச்சு அடுத்தது பார்ப்போம் அகம்பாவத்தில் நீங்கள் என்றைக்கும் இறங்கிடக்கூடாது. ஏன்னா கன்னிராசி என்பது காலபுருஷ தத்துவ ரீதியாக ருண ரோக சத்துருஸ்தானம். அப்புறம் கடன் வாங்க தூண்டும். அவங்கள கடன் வாங்க தூண்டும். ஒரு வியாபாரம் பண்ணலாம், சரி நண்பர்கள் சொல்கிறாங்க கடன் வாங்கி தான் செய்வோமே, என்ன ஏற்பட்ட உழைப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, செய்வோம். அது பிரச்சனைகளை உருவாக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது.
ஆனால் இந்த குரு வக்ரகதி நிவர்த்தி அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை இங்கு அது உருவாக்கி வைக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குடும்பத்தின் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் விருந்துகளிடம் கேளிக்கை மகிழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகை ஆகாது. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பது ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். சுகஸ்தானம் என்றால் என்ன? வீடு, வண்டி, வாகனம், தாயாரின் ஆரோக்கியம், இவை அனைத்துமே சுகஸ்தானம்தான். அப்போ புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள், இல்லை வீடு பாதியிலே நின்றுவிட்டது, பொருளாதார பிரச்சனை, இப்பொழுது நீங்கள் வங்கிகளை அணுகினால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைத்துவிடும். சந்தோஷமாக உங்களுடைய புது மனை என்பதை புதுமனை புதுவிழாவே நடத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டாகிடும். வண்டி, பழைய வண்டி, எத்தனை நாள் தான் இந்த வண்டியை வச்சுட்டு நான் ரொம்ப மாறிக்கிறது, சிரமமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புது வண்டி வாங்கணுங்கிற ஒரு உத்வேகம் நடக்கும். அதாவது சில பேருக்கு என்ன அப்படின்னா, பணம் காசு இருக்காது, பணம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கணுங்கிற ஒரு மனம் வராது. ஆனால் இப்போ எப்படி நம்ம ஒரு வண்டியை புதுப்பிக்கணும், இன்னொரு உத்வேகத்தோடு நம்ம வேலை செய்யணும், குடும்பத்துக்காக இன்னும் உழைக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் இந்த குருவின் வக்ர நிவர்த்தியான காலகட்டத்தை நாம் நல்லபடியாக சொல்லலாம். தாயாரின் ஆரோக்கியம் மேன்மையடையும். நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த தாயாரை நல்ல மருத்துவரை அணுகி அவரை தாய்க்குண்டான சரியான சிகிச்சைகளை செய்து அவர்கள் மனது சந்தோஷப்படும் அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல திடீர் ஒரு தகவல் கிடைக்கும். இந்த டாக்டர்கிட்ட போனால் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுதுன்னு யாரோ மூலமாவது ஒரு தகவல் வரும். உடனே அங்கே சென்று முயற்சி செய்து தாயாரின் ஆரோக்கியத்தை சீர்தூக்கி, ரொம்ப நாளாச்சுப்பா, ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிடாமல் கஷ்டப்பட்டேன், நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன், இன்றைக்கி ஆசாரியும் சாப்பாடை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி கேட்டு அதை அன்போடு மருமகளும் மகனும் சேர்ந்து அதை ஊட்டும்போது அந்த தாயின் அடையக்கூடிய பெருமிதம் இருக்கிறதே, அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உன்னத நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் தாயார் வழிபாடு, லக்ஷ்மி அன்னையை போற்றி லக்ஷ்மி அஷ்டோத்தரம் சொல்லி, இல்லை லக்ஷ்மி அஷ்டகம் கூகுளில் போட்டேன்னா வரும். நமஸ்தே தூ மகாமாயே ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே, ஒரு 8 ஸ்லோகம் இருக்குது. இதை தினமும் காலையிலிருந்து குடித்து விட்டு இதை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். அதன் மூலம் நீங்கள் மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக அடைவீர்கள். அப்படி ஒரு தன்மையை நீங்கள் அடைவதற்கு அன்றாடம் நான் தொழும் எல்லாமல்ல ஈசன் உங்களுக்கு அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விஜய வீரிய ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, 7 என்பதே பொதுவாக ஒரு மாரகஸ்தானம், ராசியாதிபதிகள் வேறு பகை, வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். இப்பொழுது அந்த குரு பகவான் வருகின்ற 29/12/2023 வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார். குரு பெயர்ச்சி ஆவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே குரு தன்னுடைய வீரியத்தை காண்பிக்க தொடங்கிவிடும். அதாவது பொதுவாகவே குரு சுக்கிரன் பகை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவருடைய பார்வைகளுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அந்த மகத்துவத்தின் அடிப்படையில் குரு பகவான் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 7ஆம் இடத்துல குரு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் வரும், சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நடக்கும்.
சில பேர் விவாகரத்து கூட ஆகி சென்று விடுவார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதையெல்லாம் ஒரு கணிப்பு தான். ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது அல்லவா, அது மகத்துவமானது. முதலில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். முதல் விஷயம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை அவர் பார்ப்பது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது எந்த ஒரு கிரகமே தன் திசாபுத்தி காலங்களிலும் சரி, பயிற்சி காலங்களிலும் சரி, அது பயிற்சி ஆகும்போதும் திசாபுத்தி முடியும் போதும் சில அதீத நற்பலன்களை கண்டிப்பாக செய்யும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் ஜோதிட அடிப்படையான ஒரு நியதி. அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் குரு பயிற்சி ஆவதற்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. 1/5/2024 குரு பயிற்சியை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று விடுவார். அதை பற்றி நாம் குரு பயிற்சி சமயத்தில் காணலாம். இப்பொழுது உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது தொழில் ரீதியான உங்கள் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தயக்கமே வேண்டாம். நன்றாக சிந்திப்பீர்கள். என்ன செஞ்சால் நம்ம இதெல்லாம் லாபத்தை அதிகரிக்க முடியும், இல்லை வியாபாரத்தை அதிகரிக்க முடியும், தொழிலில் இன்னும் சில யுக்திகளை கையாண்டு முதலாளியிடம் நல்ல பெயரை வாங்க முடியும் என்றெல்லாம் உங்களுடைய சிந்தனை சக்தியின் ஓட்டங்கள் சென்று கொண்டிருக்கும். இது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் உங்கள் ராசியும் அவர் பார்க்கிறார், நேரடி பார்வை. அப்போ துளாராசிக்காரர்கள் சமீபத்தில் துளாராசியோ துளாலக்கணத்துக்காரர்களோ சமீபத்தில் உடல் நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகம் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். நிச்சயமாக நடந்திருக்கும். இப்போ மெட்ராஸ், திருநெல்வேலி மாதிரி இடங்களெல்லாம் பெருமழை பெய்து ஓய்ந்து கிருமிகளினால் சில தொற்று நோய்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே மெட்ராஸில், சென்னையிலலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையினால் அது போன்ற நோயின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இது ஒரு நல்ல விஷயம்தானே. உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும், உடல் ஆரோக்கியம் சீராகும், குடும்பத்தில் குதூகூலம் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவானின் பார்வை விழுகிறது. அது ஏற்கனவே குருவின் வீடுதான். அப்போ தன் வீட்டையே குரு பார்க்கும் பொழுது நன்மைகளை தானே செய்வார். அப்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும். நம்ம இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ணணும், இன்னும் அதிக உத்வேகத்தோடு நம்ம வேலை செய்யணும், ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் பணிகளை தொடங்கி இல்லை வியாபாரத்தை தொடங்கி அதில் உன்னத நிலையை அடையக்கூடிய தன்மையை கண்டிப்பாக இந்த குருவின் வக்ர நிவர்த்தி உங்களுக்கெல்லாம் கொடுக்கும். அதனால் தைரியமாக இருங்கள். துளாராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் என்று நாம் சொன்னால் அவை மிகை ஆகாது. அப்போ துளாராசிக்காரர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ராசியில்தான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியாகிய சனி பகவான் உச்சமடைகிறார். நீதி நேர்மைக்கு தவறாதவர். இப்பொழுது நாளை முதல் 5ஆம் இடத்திற்கு அவர் செல்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வேறு சனி பகவான் செல்கிறார். இது ஒரு அதீதமான மகத்துவமிக்க ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடு செய்யுங்க. திருப்பதி போக முடிஞ்சால் ஒரு தடவை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. இல்லை சங்கர நாராயணரை சங்கரன் கோயில் சங்கரநாராயணரை வணங்குங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்கள். காலையிலிருந்து டெய்லி ஒரு 108 தடவை சொல்லுங்களேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நான் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், ஓம் நமோ நாராயணாய. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தைகள். மனம் தெளிவு பெறும், மனம் குதூகூலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு குதூகூலமான வாழ்க்கையை நீங்கள் 29/12/2023 முதல் அனுபவிக்கப் போகிறீர்கள். அவ்வாறு உங்கள் வாழ்வை சிறப்பதற்கு அன்றாடம் நான் தொழும்
எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தார். இந்த குரு பகவான் 29/12/2023 முதல் வக்ர நிவர்த்தியாய் 1/5/2024 வரை நேர்கதியில் மேசராசியிலே சஞ்சரிக்கப் போகிறார். ஸோ 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் தொழில் மேன்மை, கூட்டு தொழில் செய்யும் இடத்தில் பெயர் புகழ் நிலைத்து நிற்றல், வேலை செய்யும் இடத்துல பெரியவங்களுடைய ஒரு ஆதரவு, ஒரு மதிப்பு, கௌரவம், இவை அனைத்துமே கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. தொழில் முன்னேற்றம் இருந்தாலே பொறுமை வாழ்க்கை எப்படி வேணாலும் சீர்தூக்கி கொண்டு போயிடலாம் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தானே உங்கள் ராசிக்கு. அது அப்போது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தை மட்டும் பார்க்காமல் 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அப்பொழுது உங்களுக்கு செலவு செய்யும் தன்மையை அது குறைக்கும். இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு சுப செலவாக அதை உருவாக்கும். சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும். இப்போ இந்த பொருள் வாங்குறோன்னா இந்த பொருள் நமக்கு வீட்டுக்கு இன்றைக்கி தேவையா தேவையில்லையா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போனாலோ, இப்போ குளிர்காலம் வந்துச்சுன்னா ஏசி வாங்கலாம். குளிர்காலத்தில் ஏசி நம்ம வாங்கலாம். ஆனால் குளிர்காலத்தில் ஏசி தேவைப்படாது. வெயில் காலத்தில் ரேட்டு ஏறிடும். அவன் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி 50% தான் குறைப்பான். இப்போ 5000 ஏற்றி போட்டு ஒரு 2500 டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை? இருக்கிற 2500 அதிகமாக தானே போகுது. அப்போ நமக்கு ஒரு காலத்துக்கு மாற்று வினை தரக்கூடிய பொருளையோ வாங்கினால் அது சிறப்பாக. இந்த மாதிரிலாம் ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை உண்டாகும் உங்களுக்கு. குளிர்காலத்தில் ஏசி வாங்குறது, வெயில் காலத்தில் ஹீட்டர் வாங்குறது, இது எல்லாமே கீசர், சுடு தண்ணீர் காப்புன்றோம்ல, அது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சிந்திக்கும் தன்மை அதுக்கு. காசு இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்வோம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இதுவரை இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்காது. யோசித்து செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். எப்போ இது போடுவாங்க, ஆடிக்கழிவெல்லாம் போடுவாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாகக்கூடிய தன்மைகள்லாம் எங்கே இருக்குது? எந்த கடையில் போனால் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, பக்கத்து கடையில் 15% கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் தூரம் நடந்து போனால் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது மாதிரி செலவுகளை குறைக்கும் தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே சமயத்தில் சுப விரயம் கண்டிப்பாக ஏற்படும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, நகை நட்டுக்கள் சேர்த்து கொள்வது, சுப காரியங்களுக்கு, குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து திருமணமே நடக்கக்கூடிய ஒரு தன்மை, பெண் குழந்தைகளாக இருந்தால் பிரசவம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, சுபவிரயமாக அதாவது சுகப்பிரசவங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, இவை அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு குரு பகவான் தருவார். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொன்னால் தனக்காரகன், தனஸ்தானத்தை உங்கள் தனக்காரகனே பார்க்குறார். குரு தான் உங்களுக்கு தனக்காரகன், பூர்வ புண்ணியக்காரனும் குரு. உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியக்காரனும் தனக்காரமான குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் குதூகூலம் நிலவும். சொந்த பந்தங்கள் வருதல் போவதல் போன்ற சுப நிகழ்ச்சியினால் மனம் சற்று சந்தோஷமடையும், நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் கேட்டபடி சுற்றுலாக்கள் செல்வது, இப்படி பல தன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் நடக்கும். தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம், உங்கள் வாக்கு வன்மை மேன்மையுறும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சபையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால், ஆமாப்பா இவர் சொல்வது நியாயமாகப்படுது, நம்ம இதைப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்ல அந்த பொறுப்பை கூட உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி, குழந்தைகளின் கல்வி, ஆரம்ப கல்வியில் சேர்க்கக்கூடிய குழந்தைகள்
ஒரு நல்ல தன்மையோடு படிப்பின் மீது கல்வியின் மீது ஈடுபாடோடு அவர்கள் அந்த பயிலக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா புத்திர காரகணம் அவன் தான், உத்தர ஸ்தானாதிபதி அவன் தான். உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதி அவன் தான், குரு தான். புத்திர காரணம் குரு தான். அப்போ குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் குதூகூலங்கள் இருக்கும். ஏற்கனவே பல சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, விருந்தினர்களை வரவழைத்து அவர்களை உபசரிப்பது, அதனால் தன்னுடைய கௌரவத்தை மேன்மைப்படுத்தி கொள்வது, இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மன அமைதிக்காகவும் எண்ணிய காரங்கள் சீரிய நெறியோடு நல்ல வழியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் பழனி தண்டாயுதபாணி வழிபடலாம். திருத்தணி சென்று முருகனை தரிசித்து வருவது ஒரு முறை மிகவும் நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய வினைகளெல்லாம் தணிக்கும் தெய்வம் தானே திருத்தணிகை. முருகன் வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் அற்புதம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியோட அதிபதியோட இன்னொரு வீடு தான் மேஷம். அதில் தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய், குரு இருக்கும் ராசி அதிபதியும் செவ்வாய் தான். ஆகையால் சுப்பிரமணியர் வழிபாடு மிகுந்த அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். தைப்பூசத்துக்கு கூட நீங்கள்லாம் பாதைக்கு பாத யாத்திரை, திருச்செந்தூர் காவடி எடுத்தல், இது போன்ற நிகழ்வுகளை செய்தால் அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அவ்வாறு நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் மேன்மையுற்று சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சமீப காலமாக 5ஆம் இடத்தில் என்னும் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்ததால் தனுசு ராசிக்காரர்கள் சில எதிர்மறை வினைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பார். இது நாள் வரை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்காமல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எட்ஜில் போய் அந்த நேரத்தில் அது ஃபெயிலியர் ஆயிரும். எவ்வளோ மன வருத்தம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நிலை என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். இங்கே இந்த வருகிற 29/12/2023 அன்று உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இவர் வக்ர நிவர்த்தி பெற்று வாழ்வின் உத்தமமான உங்கள் பாக்கியஸ்தானம், உங்கள் லாபஸ்தானம், உங்கள் ராசி, இவை மூன்றையுமே அவர் பார்வையிடுகிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது அதீத உத்தம நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ மேஷராசி என்பது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் அந்த உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது குழந்தைகள் வகையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். விளையாட்டுத் துறைகள் சிறந்து, ஏன்னா செவ்வாட வீடு இருக்கனால விளையாட்டு இருக்கத்தான் செய்யும். வீரதீர செயல்களினால் தன்னுடைய தன்மையை மேம்படுத்திக் கொள்வார்கள். இதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதற்கு பிறகு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் தந்தை ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சிம்மத்தை பார்ப்பது என்பது பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக இப்பொழுது இந்த 4 மாதங்களுக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். சொத்துக்கள் உங்களை தேடி வரும். சம்மந்தமே இல்லாமல் எத்தனையோ வருஷம் கழிச்சு தேடி அலைஞ்சி, எப்பா எங்கெல்லாம்ப்பா உன்னை தேடுறது, உங்கள் அப்பாவோட ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருக்குப்பா, வாங்கிப்பா, உன்னை தேடித்தான் தன்னால அலைஞ்சான், திடீர் வரவு பண்ணக்கூடிய நிலைவு எல்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கு, சிலருக்கு நடப்பதற்கு, திசாபுத்திகள் அனுசரியில் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. முன்னோர்கள் வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஒரு மேன்மை அடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதற்கு பிறகு உங்கள் லாபஸ்தானத்தை அது பார்க்கிறது.
லாபம் என்று எடுத்துக்கொண்டால் இது நாள் வரை வேலை செய்து கொண்டிருந்தோம், சுயமாக தொழில் செய்து நாமும் சம்பாதித்து 4 பேருக்கு நம்ம வேலை கொடுத்து அந்த தொழிலாளர்களின் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்த்துக்களை பெற்று நாமளும் வாழ்க்கையில் முன் உய்ந்து வாழ்வோம் என்று ஒரு தன்மையை உங்களுக்கு அது உருவாக்கி கொடுக்கும். உய்தி பெற்று வாழக்கூடிய தன்மை உருவாக்கும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை, புது புது ஆர்டர்கள் வரக்கூடிய ஒரு தன்மை, ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு புது ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதனால் வருமானம் பெருகக்கூடிய தன்மை, இவை எல்லாமே நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பாக்கியத்தின் முயற்சி தானே 11 லாபம் என்று சொல்லக்கூடியது. அப்போ முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெரியோரிடம் ஆசைகள் பெற்று, அப்பா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு, நான் கையெழுத்து போட போகிறேன்ப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க பண்ணிவிட்டு அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பெற்றோர்களை வணங்கிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு சென்றால் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். எல்லா வகையிலும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. பல நாளாக எடுத்துக்கொண்டு கொண்டிருக்க ஒரு பணம் வரவு கண்டிப்பாக அந்த 29ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உங்கள் ராசியை அந்த குரு பகவான் பார்ப்பது, ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அதீத நற்பலன்களை தரும். முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு ஒளி, ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகும். உங்களுடைய வார்த்தைக்கு எல்லா இடங்களிலும் மதிப்புகள் கூடும். நீங்கள் பேசும் பேச்சிற்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு கௌரவம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மகான்களை சந்தித்து அவர்கள் மூலம் ஆசி பெறக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு பொதுவாக அனைவருக்குமே குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் ஒரு அன்றாய கடமையான விஷயம்தான். உங்கள் உடல் ஆரோக்கியம் சீர்பெறும். சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கலாம், வயசுக்கு தகுந்தபடி சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சுகர் கம்ப்ளைண்ட் மாத்திரமல்ல, வேறு ஏதாவது வியாதிகள் உங்கள் உடம்பில் இருந்தால், என் பூர்வீக தோஷங்களும் உண்டு. சில பேருக்கு பல பிரச்சனைகள் பரம்பரையாக வரும். அந்த மாதிரி இருந்தால் அது கூட தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இந்த 4 மாதத்திற்கு கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே கோதண்ட ராமரை வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் கோதண்ட ராமர் ஆலயம் இருக்கிறது. அதே சமயத்தில் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் சயன ராமர் சன்னதி இருக்கிறது. இங்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தீர்களே ஆனால் இந்த வக்ர நிவர்த்தி குரு இந்த 4 மாதத்திற்குள் உங்களை அமோகமான ஒரு வெற்றிகரமான இடத்திற்கொண்டு நிறுத்தி விடுவார். அப்பேற்பட்ட உன்னத தன்மையை நீங்கள் அடைவதற்கு அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் அல்ல இயேசுனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிற்கு 12, அதாவது விரயஸ்தான மற்றும் 3 விஜய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக, அதுவும் வக்ரகதியில் சமீப காலமாக சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த குரு பகவான் 29/12/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் 1/5/2024 வரை சஞ்சரிக்கப் போகிறார். கடந்து வந்த காலகட்டங்களில் பொதுவாகவே அஷ்டமத்து குரு என்று சொன்னால் 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்கள் நடக்குமோ அதில் பாதி அர்த்தாஷ்டம குரு காலத்தில் நடக்கும். இப்பொழுது மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, அது அர்த்தாஷ்டம குருன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பொருள் இழத்தல், களவு போதல், மறந்து விட்டு வருதல், தொலைத்து விடுதல், பணத்தை தொலைத்து விடுதல், இது எல்லாமே இந்த அர்த்தாஷ்டம குருவில் கண்டிப்பாக நடந்திருக்கும், நடக்கும். தனக்காரகன் அல்லவா.
அஷ்டமம் என்பது மறைதல் தானே, அதை உங்களை விட்டு பணம் மறைந்து போகிறது என்று கணக்கு. ஏமாந்துட்டு வருவீங்க, தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அடைச்சி தலை தவிர்த்திருக்கலாமே, நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எல்லாம் வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. இப்படி பல இன்னல்களை சந்தித்து வந்து கொண்டிருந்திருப்பீர்கள் சமீப காலமாக. இப்பொழுது அது நேர்மறையான ஒரு தன்மையில் அந்த குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறது. அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது, அதாவது எந்த ஒரு கிரகமும் இருக்கும் இடத்தை கெடுப்பதாக இருந்தாலும் பார்க்கும் பார்வைக்கு என்ற ஒரு தன்மை உண்டு. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியை அவர் பார்க்கிறார். அந்த துலா ராசி மகர ராசிக்கு நட்பு கிரகத்தின் யோக வீடு என்று நாம் இதனை சொல்ல வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், சொகுசு வாழ்க்கை, ஒரு சொகுசாக வீடு கட்டுவது, லேட்டஸ்ட் மாடலில் வண்டிகள், கார் வாங்குவது, பைக் வாங்குவது, நல்ல ஆடை அணிகலன்கள் வாங்குவது, எல்லாமே லேட்டஸ்ட் மாடலில் விரும்புவாங்க. சுக்கிரனுடைய வீடு இல்லையா, அது 10ஆம் இடம் சுக்கிரன் அலங்காரத்திற்கு பிரியமானவன். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அதீத நற்பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கலைத்துறை என்றால் ஆடல், பாடல், நடிப்பு, இவை எல்லாமே அதில் தான் அடங்கும். மியூசிக்கு, திரைமறைவு வேலைகள், அதாவது ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க, ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னால் வந்து அந்த நிகழ்வு வெற்றி வருவதற்கு முழுமையாக பாடுபடக்கூடியவர்கள். அழகு சாதன பொருட்கள், தோற்றத்திலேயே அழகாக இருப்பவர்கள். எப்பவுமே நம்ம நீட்டாக வச்சுக்கணும், நம்மளை டைலஸ் சட்டிங் போடணும், மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கணும், அதுக்கு தகுந்த காலில் ஷூ இருக்கணும். இந்த மாதிரி அலங்காரத்தை விரும்பக்கூடியவர்கள் துலாம் அதிபதி சுக்கிரனுடைய காரகத்துவம் 10ஆம் இடம் 10ஆம் மகர ராசிக்கு. இவைகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பதால் ஆயுள் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு இந்த பயம் வரும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அடிச்சுன்னா ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும், நமக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்ற ஒரு பயம் உண்டாக்கணும். அந்த பயத்தை எல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இனி தெளிவான விஷயமா இருக்கும். அடுத்த குரு பயிற்சி மே மாதம் நடப்பா, இப்போ ஒரு ராசியவே நேரடியாக அவர் பார்க்க போகிறார், மகர ராசி. அது ரொம்ப உத்தம பலன் கொடுக்கும். அது அடுத்த குரு பயிற்சி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் மறைபொருளை உணர்தல். ஒருத்தர் மட்டும் ஒரு பொருளை கொடுக்குறானே, இவன் ஏன் கொடுக்குறான்னு சிந்திக்க வைக்கும் உங்களை. எதுக்கு நமக்கு திடீர்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறானே, இதுக்கு என்ன விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு வருதுன்னு ஆகா வர்ற வரைக்கும் லாபம்னு சுருட்டி அது ஏதாவது பிரச்சனையில் சிக்கிறதுக்கு பதிலாக அது ஏன் வருதுன்னு சிந்திச்சு நம்ம செயல்பட்டால் அது நமக்கு நல்லது தானே. அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். மறைபொருளை உணர்தும் தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 12ஆம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபவிரயம். 12ஆம் இடத்தை குரு பார்த்தாலே அந்த குடும்பத்தில் சுபவிரயம். இது எந்த ராசியாக இருக்கட்டும், அந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கதா இருந்தால் நிச்சயமாக அவருக்கு சுபவிரயம் கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகள் கல்வியில் மேன்மையான ஒரு தன்மையை உருவாக்கி வெளிநாட்டில் போய் படிக்கட்டும், அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுதல், குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தல், நகை நட்டுகள் வாங்குவது, இது எல்லாமே சுபவிரயங்கள் என்று சொல்லுவோம். அப்போ குரு அந்த இடத்த 12ஆம் இடத்தை பார்த்தோன்னே சுபவிரயம் கண்டிப்பாக ஏற்படும். நீண்ட நாளாக எடுத்துகிட்டு போயிருந்த ஒரு வீடு கட்டுற வேலை வந்துருச்சு, சரி ரைட்டு பணம் கைக்கு வருது, பேங்க்கான லோனை சாங்ஷன் பண்ணிட்டான், ஒரு 7-8 மாதமாக இழுத்தடிச்சு வாங்கிட்டு வந்து ரைட் ஓகே வீடை கட்டுவோம், கிரகப்பிரவேசம் செய்வோம், 4 பேர் விருந்தாளி கூட கௌரவமாக நானும் சொந்த வீட்டில் இருக்கேன்னு ஒரு கௌரவத்தை கவனம், இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே இந்த மகர ராசிக்கு கண்டிப்பாக இப்பொழுது ஏற்படும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அதீத நற்பலன்களை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு மிகவும் மகத்துவமானது. பெருமாள் வழிபாடு சொன்னாலே ஹனுமனுடைய வழிபாடு, ஹனுமன் சாலிசா படிப்பது,
இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு மகத்துவமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீவனங்கள் போடுவது, எங்கேயாவது கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலில் குளத்தில் மீன்கள் இருக்குதா, அதுக்கு ஆகாரத்தை போடுங்க. இதெல்லாம் அதீத நற்பலன்களே கிடைக்கும். அனைத்து நற்பலன்களும் பெற்று சீரும் சிறப்போடு மகர ராசிக்காரர்கள் வாழ்வதற்கு அன்றாட நாட்களும் இல்லாமல் ஈசனையை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கும்பராசி நேயர்களே, உங்கள் ஸ்தானத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்கிற தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் விஜய வீரிய ஸ்தானத்தில் சில மாதங்களாக வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதனால் உங்கள் முயற்சியில் தேவையற்ற தடை தாமதங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால் மன விரக்தி கூட நீங்கள் அடைந்திருக்கலாம். இன்று முதல் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானும் அந்த குருவை பார்க்க போகிறார். வருமானத்தில் குறைபாடுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். எதிர்பார்த்தளவு வருமானங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். குடும்பத்தில் குதூகூலங்கள் இல்லாமல் ஒரு தேவையற்ற மனக்கிலேசம் விரக்தியுடன் இத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள். அதற்கு விடிவு காலமாக 29/12/2023 முதல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் 1/5/2024 வரை மேசராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராசியில் இருந்து குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பரிபூர்ணமாக ஒரு நட்பு பார்வையாக பார்ப்பார். தனது 5ஆம் பார்வையாக மனைவி மக்களிடமும் நட்பு வட்டாரங்களிலும் மனக்கிலேசம் ஏற்பட்டு அதனால் ஒரு வெறுப்பு உருவாகி விரோதத்தன்மையில் இருந்திருந்தால் அவை அனைத்தும் நிவர்த்தியாகும். சில சமயம் இல்லத்தால் கோபப்பட்டு கொண்டு தன் தாய் வீட்டிற்கு சென்றீர்களாம். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த மனக்கிலேசங்கள் நீங்கி இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தன் அன்பை வெளிப்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க செய்யக்கூடிய காலகட்டம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். தொழிலில் உங்களுடன் உடன் பணி செய்பவர்களும் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலைக்காராகட்டும் ஒரு ஒத்துழையாமை தன்மையை கடைப்பிடித்து கொண்டிருந்திருப்பார்கள் இது நாள் வரை. இனி அவர்கள் அது எல்லாம் மாற்றி இல்லை, இது நமது கடமை, நாம் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதால் உங்கள் மனநிலையில் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷங்கள் கண்டிப்பாக நிகழும். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதால் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் பாக்கிய உன்னதி மேலோங்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த தாய் தந்தையர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த தீர்த்த யாத்திரைகள் புனித சேத்திரங்களுக்கு யாத்திரையை செல்வதற்கு ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால் அவர்கள் மனம் சந்தோஷமடைந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் பெற்றோர்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். வீட்டை வெளியே போகிறீங்களா, என்னை ஆசீர்வாதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வடநாட்டில் நிறைய பார்க்கலாம். அது ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ ரோடோ எங்கேயோ திடீர்னு பார்த்தாங்கன்னா பெரியவங்களை கீழே விழுந்து கீழேன்னா தன்னோட கையை கீழே தரையில தொட்டு அவங்க காலை தொட்டு தன்னை நெத்தியில் வச்சுப்பாங்க. பெரியோர்கள் ஆசீர்வாதம் அவர் கண்டிப்பாக வேண்டும் என்ற தன்மையினால் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இது. பிரணாம் மகாராஜ் அப்படிம்பாங்க. நம்ம அதெல்லாம் ஒரு பழமைத்தன்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் யாருக்கு ஒருவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த கிரகத்தை பற்றியும் எந்த ஏழை நாட்டு சனி அஷ்டபத்து சனி எதை பற்றியுமே அவங்க கவலைப்பட வேண்டாம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அவங்களால ஜெயிக்க முடியும். அப்போது இந்த கும்பராசிக்காரங்கள் 9ஆம் இடமே பாதகமாக வருகிறது என்று ஜோதிட கணக்கு இருந்தாலும் குரு பார்வை பெறுவதால் அந்த பாதகத்தன்மை கண்டிப்பாக நீங்கும். அப்போ பெரியோர்களின் பரிபூர்ண ஆசி கிடைப்பதால் மனதிற்கு ஒரு நிம்மதி ஏற்படும்.
என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அவர் நடிக்கலாம், திட்டலாம், அவருக்கு முழு உரிமை இருக்குது. இந்த பூமிக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்களே அவங்க தான். அப்போ நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் தவறாக அவங்களுக்கு பட்டுருக்கு, அதனால தான் என்னை திட்டுறாங்க, என்ன கோபிக்கிறாங்க என் மேலே. அதே நாம் உணரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கும் வரும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறான். அப்போ லாபங்கள் அதிகரிக்கும், ஒரு மேன்மையான தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார்கள். வேலை செய்யும் இடத்திலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு கீழ் பணிபுரிவர்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்குவார்கள். அதனால் ஒரு மன சந்தோஷம், ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்போ உங்கள் ராசியிலேயே இன்று முதல் சனி பகவான் வேறு சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ தனக்கு கீழுள்ளவர்கள் மனம் வருத்துப்படியாக எந்த நிகழ்விலையும் செய்துவிடக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் புரிய வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புத பலன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். லாபம் பெருகினால் நமக்கு என்ன, கொடுப்பதில் என்ன குறைந்து விட போகிறோம்? ரோட்டில் போயிட்டுருக்குறோம், மாற்றுத்திறனாளி ஏதாவது பொருட்கள் விற்று கொண்டிருந்தால் அது தேவையோ இல்லையோ வாங்கிக்க வேண்டியது. பேனா வைக்கிறானா வாங்கிக்கோங்க, போய் ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுங்க. இது சனி பகவானுக்கும் பிரீதி, குரு பகவானுக்கும் பிரீதியாயிரும். இதை நீங்கள் செய்தாலே மிகுந்த நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒரு நற்பலன், நல்ல விஷயம்தான். ஏன்னா முயற்சியில் உங்களுக்கு எண்ணம் மேலோங்கும். இன்னும் முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம், உத்வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும். சனி பகவான் வேறு இன்று வந்து ராசியிலிருந்து குரு பகவான் இவரை பார்க்கிறார். இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன். பொதுவாகவே நீங்கள் என்னையும் என்றுக்குமே சனியின் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, ஏழரை நாடத்தனி நடந்தாலும் சரி, தன்னை மிகப்பெரிய ஒரு உத்தமனாக காட்டிக்கூடாது. அடியேன் என்று தான் பணிந்து செல்ல வேண்டும். தாசன் என்று நீங்கள் தங்கள் பெயரோடு உங்கள் பெயரை சேர்த்து கொள்ளலாம். முருகன் அடிமை, கந்தன் அடிமை, பைரவதாசன், சிவதாசன், ஏன் மனைவிதாசன் கூட சொல்லிட்டு போங்களேன், தப்பே கிடையாதுங்க. மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகனாக கடந்த ஒரு வருடமாக சஞ்சரித்து இருக்கிறார். அதில் தற்பொழுது சற்று வக்ரகதியில் இப்பொழுது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 29/12/2023 வரைக்கும் தனஸ்தானத்தில் தனக்காரன் இருந்தால் பொருள் இழப்பு என்பது ஒரு ஜோதிட விதி. இருந்தாலும் மீனராசிக்கு அதிபதியாகிய அந்த குரு பகவான் மீனராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவர் ஞானத்தை கண்டிப்பாக வழங்குவார். அந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையின் தன்மையை மேன்மைப்படுத்தும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான உங்கள் ராசியாதிபதியின் வீடான தனுசுக்கும் அவர்தான் அதிபதி. அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். 29/12/2023 வக்ரகதியில் நிவர்த்தியாகி அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார். சற்று கஷ்டத்தை கொடுத்திருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. சற்று ஏமாற்றத்தையும் கொடுத்திருப்பார். அவை உங்களுக்கு அனுபவமாக செயல்பட்டு இருக்கும். ஒரு அனுபவத்தை தான் அவர் கொடுக்கிறார் தவிர தனது ராசிக்கு அவர் கஷ்டத்தை எவ்வாறு கொடுப்பார்? கொடுக்க மாட்டார். யார் நல்லவர், யார் கெட்டவர், யாரோடு நாம் எவ்வாறு பழக வேண்டும், யார் நமக்கு உதவி புரிந்தார்கள், யார் நம்மை ஏளனைப்படுத்தினார்கள் என்ற அனைத்து தன்மைகளையும் இந்த வக்ரகதியில் அவர் உணர வைத்திருப்பார் உங்களுக்கு. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் பார்வையிடுகிறார். 5ஆம் பார்வையாக. 6ஆம் இடம் என்று சொன்னால் ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம். கடன், வியாதி, எதிரி, இந்த தன்மைகள் தான் ஒரு மனிதனை வீழ்த்துகிறது.
இவை இல்லாமல் இருந்தாலே அவன் சிறப்பாக வாழ்வான். அப்படி ஒரு சிறப்பான வாழ்வை இந்த 29/12/2023 முதல் உங்கள் ராசிக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பார். கடன்கள் நிவர்த்தி அடையும், நோய் நொடிகளில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும், எதிரிகள் நண்பராகாவிட்டாலும் தன் எதிர்ப்புத்தன்மையை காட்ட மாட்டார்கள். அது ஒரு பெரிய விஷயம். எதிர்ப்புத்தன்மையை காட்டாட்டாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே. நம்மளையே தின்னதானோ காரியம், பெரிய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானேன்னு ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த தன்மையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது அல்லவா. இந்த தன்மை மேலோங்கி உங்களுக்கு வியாபார நாட்டத்தில் மனதை செலுத்தும். ஏன் என்று சொன்னால் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். அவர் அஷ்டமஸ்தானத்தை மீனராசிக்கு 8ஆம் இடத்தை சொல்ல 7ஆம் பார்வையாக குரு பார்க்கும் பொழுது ஆயுள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து நோய் நொடியில் இருந்திருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக உலா வரக்கூடிய ஒரு காலகட்டம். இறைவழியில் நாட்டங்களை செலுத்தி எதிர்மறை வினைகளை அகற்றி சீரும் சிறப்போடு உங்களை வாழ வைப்பதற்கு பரிபூர்ண காலம்தான் இந்த 29/12/2023 முதல் குரு பயிற்சி ஆகும் வரை உள்ள காலகட்டங்கள். இதை எல்லாம் விட உங்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் மேன்மையடையும். நீண்ட நாட்களாக சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசையில் இயக்கத்தில் இருந்த மீனராசிக்காரர்கள் இந்த 29/12/2023 பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். ஒரு ஆத்ம சந்தோஷம். இதனால் வரைக்கும் தொழிலாளியாக நான் இருந்தேன், இன்றைக்கி நான் முதலாளி. ஏன்னா உங்கள் தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது உங்கள் குடும்பம் மேன்மையடையும். பல வசதி வாய்ப்புகளை பெற்று சீரும் சிறப்போடு அமைவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு அற்புத பலன்கள் அல்லவா இதெல்லாம். ஆகையால் இதுவரை இருந்த உங்கள் அந்த மனக்கவலைகள் மனக்கிளேசங்கள் அனைத்தும் நீங்கி உண்மை என்ன பொய் என்ன, யார் நண்பர் யார் விரோதி, யார் நமக்கு துதிப்பாடுகிறார்கள், யார் நமக்கு முகஸ்துதி செய்கிறார்கள், யார் நம்மை கூட இருந்தே நமது வாழ்விற்கு குளிபறிக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்தக்கூடிய தன்மை இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி என்று சொன்னால் மிகை ஆகாது. ஆக இந்த மீனராசிக்காரர்கள் சமுத்திரம் நதி போன்ற நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. திருச்செந்தூர் சென்று வழிபடுவது அதீத அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. முருகன் வழிபாடு மிகவும் அற்புத நற்பலன்களை கொடுக்கும். ஏனால் குரு இருக்கும் வீடு செவ்வாயின் வீடு. செவ்வாய்க்கு அதிபதியே முருகன் தான். எந்த ஒரு கிரகமும் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியாதிபதியின் அதிதேவதையை வழிபட்டு வந்தால் அந்த பாவம் அவர்களை உன்னத நிலையை அடைய செய்யும். குடும்பம் மேலோங்கினால் குதூகூலம் மேலோங்கும், குதூகூலம் மேலோங்கினால் மனம் உளம் மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியின் தாக்கத்தில் மகிழ்ச்சியின் வேகத்தில் பல அற்புதங்களை உங்களால் கண்டிப்பாக நிகழ்த்த முடியும். அப்பேற்பட்ட இந்த மீனராசிக்காரர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு அன்றாடம் நான் தொழும் எல்லாமல் ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.